சிந்தனை. படிப்பில் பிறப்பது சிந்தனையா, அறிவில் வளர்வது சிந்தனையா? படித்தவர்களால் தான் சிந்திக்க முடியுமா? ஒரு பெண் குழந்தை தன் தந்தையுடன் ஒரு காட்டில் வாழ்கின்றாள். தன் தந்தையின் வளர்ப்பில் வளரும் அவளுக்கு இயற்கையே முதல் பாடமாக இருக்கின்றது. இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் பாடத்தை கற்றுக்கொள்கின்றாள். இருப்பதை வைத்து வாழ்கின்றார்கள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்கின்றார்கள். அவள் இயற்கையிலிருந்து சுயநலமற்ற வாழ்வை கற்றுக்கொள்கின்றாள். மரம், செடி, கொடி அனைத்தும் இருக்கும் தன்மையை ஆராய்ந்து வாழ்வின் பாடத்தை உணர்கின்றாள். பாம்பு என்றால் அதன் தன்மை அதுவே. கிளி என்றால் அதன் தன்மை அதுவே. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தன்மை உண்டு. அதற்கென்று சுதந்திரமும் உண்டு. அதை தடுக்கையில் அதன் தன்மை மாறிவிடும் என்ற பாடத்தை கற்கின்றாள். மனதில் எதிர்பார்ப்பு இல்லாமல் போனாலே போதும், துன்பத்திற்கு வழி இருக்காது. ஆசைகள் இல்லாமல் போனால் சினத்திற்கும் வழியில்லை. இப்படி சிறு வயதிலேயே சிந்தனையுடன் வாழ்கின்ற அவளால் மற்றவர்க்கும் வழிகாட்ட முடிந்தது. ஒருவர் தன் மனைவியின் மேல் வைத்த அன்பால் அவளை பற்றி மட்டும் மனதில் வைத்து கொண்டு எல்லா செயல்களையும் அவளுக்காக செய்கின்றார். அந்த செயலால் தனக்கு துன்பம் நேர்ந்த பொழுதும் அவளுக்காக என்று அதை மனதில் ஏற்றுக்கொண்டு செய்கின்றார். அவர் தன் நிலையை மறக்கின்றார். தன்னை சார்ந்தவரையும் மறந்து தன் மனைவிக்கே முதலிடம் கொடுத்ததால் அவரால் நல்ல சிந்தனையாளராக இருக்க முடியவில்லை. ஒரு பெண் தன் குடும்பத்திற்காகவும் இறுதி வரை வாழ்கின்றாள். அவளின் மனதில் இதை செய்தேன், இப்படியெல்லாம் பார்த்து கொண்டேன், இவ்வளவு வேலைகள் செய்தேன் என்று சுமையைதான் இறுதியில் மனதில் சுமக்கின்றாள். குடும்பத்தை நடத்தினாலும் அவளால் சுமை என்ற துன்பம் மட்டுமே எண்ண தோன்றியது. அதை தவிர நல்ல சிந்தனைகள் எழவில்லை. சிந்தனை என்பது என்ன? படிப்பால் வருவதல்ல, அறிவால் வருவதல்ல, அனுபவத்தாலும் வருவதல்ல. தன்னிலை உணர்ந்து செயல்படுவதே சிந்தனை. நிகழ்காலத்தை ஒட்டி வருவது சிந்தனை. சிந்தனை என்பது எண்ணங்களின் ஓட்டமல்ல. சிந்தனை என்பது நிலைத்தன்மை வாய்ந்தது. சிந்தனை என்பது பிற உயிரின் தன்மையை புரிந்து கொள்வது. சிந்தனை என்பது மனதால் பாதிக்கப்படாத ஒன்று. சிந்தனையாளருக்கு வெற்றியும் ஒன்றுதான், தோல்வியும் ஒன்றுதான். வெற்றி வரும்போது தான் வென்றுவிட்டோம் என்ற அகந்தையில் மனம் செல்லாமல் தன் வேலைகளை நிதானமாக செய்து கொண்டே இருப்பார்கள். துன்பம் எழுகையில் இது ஏன் நடந்தது என்ற காரணத்தை ஆராய்ந்து அதை சரி செய்து முன்னேறி செல்வார்கள். எந்நிலையிலும் அவர்களுக்கு தடையாக இருப்பதில்லை. சிந்தனையாளனுக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. பிறர் தன்னை எவ்வாறு நினைக்கிறார்கள், ஏன் இப்படி எண்ணுகின்றார்கள் என்ற எண்ண ஓட்டம் எழுகையில்தான் இன்பமும் துன்பமும் எழும். தன்னை எப்படி கேட்கலாம், நான் எப்படியெல்லாம் அவர்களுக்கு செய்தேன் என்றெல்லாம் நினைக்கும் பொழுதுதான் சினமும் துக்கமும் எழும். சிந்தனையாளர்களுக்கு எண்ணங்கள் என்றும் நிகழ்காலத்தில் இருப்பதால் அவர்களின் சிந்தனைகள் ஓங்கி செயல்பாட்டிலேயே இருப்பார்கள். சிந்தனையாளர்களிடம் நட்பு கூடும். ஏனென்றால் அவர்கள் நிதானத்தில் இருப்பதால் அவர்களின் செயலும் சொல்லும் பிறரை காயப்படுத்துவதில்லை. மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கும். படிப்பால் அறிவை பெறலாம், அறிவால் பதவியை பெறலாம், பதவியால் செல்வத்தையும் புகழையும் பெறலாம். ஆனால் சிந்தனை இருந்தால் மட்டுமே
வாழ்வில் நிம்மதி கிடைக்கும்.